ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் கூகுள் ப்ளேயில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் முருங்கைக்கீரை. நம்ம ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு மட்டும் போதும், உளுத்தம்பருப்பு வேணாம். கடலைப்பருப்பு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 வரமிளகாய். ஒரு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணான்றவங்க வரமிளகாவோட விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கிடட்டும். எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளியை சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் தான் வந்துட்டு இந்த துவையலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்லா வதங்கினதும் இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பூண்டு, முருங்கைக்கீரை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை போட்டுக்கலாம். புதினாவை போட்டுக்கலாம். புதினா நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி 1 by 1 ஆட் பண்ணி வதக்குங்க. அடுத்து கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு போட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2-3 டேஸுக்கு கூட நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையோட இதுக்கு புளி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நல்லெண்ணெய் வேணும்னாலும் நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம். இல்லைன்னா நார்மல் எண்ணெயே போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.